ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. ஒரு அழகான வார ஆரம்பம், ஒரு மாத ஆரம்பம். அனைவருக்கும் நலமும் வளமும் தரணும் இறைவன் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு ராசி பலனை நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இந்த மாதம் பொதுவா இந்த ஆவணி மாதம் பாத்தீங்கன்னா சூரியன் கேதுவோட சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இப்போ சந்திரன் அதோட சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு பலனாக இருந்தாலும் புத பகவான் இருக்கிறார். இதனோட இம்பாக்ட் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பொதுவா பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால 1ஆம் தேதியே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. எதிலையும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரம், தனியார் பணியில் வேலை செய்பவர்கள், அரசு ஊழியர்கள், இவர்கள் அனைவருக்குமே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தியுடன் இருப்பதற்கு விநாயகரை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் போகும். ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு மன குழப்பம் இருக்கும். மாலை நேரத்தில் குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் என்ற அனுகூலமாகவே அமைவார்கள். சந்திரன் 7ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் இருக்கலாம். இது மாலை நேரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றும் பொழுது விலகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் பாக்கியத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு இன்று மிகவும் அனுகூலமாக இருப்பார்கள். இன்று காலை வேளையில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் வில்வார்ச்சனையும் செய்வது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். கடகராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுப்பார். பெரிய அளவுக்கு இன்று எந்த குறைபாடும் இல்லை என்றாலும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன ரீதியான ஒரு குழப்பங்கள் போகலாம். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும். இருந்த போதிலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசி நேயர்களுக்கு சூரியன், கேது மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சிம்மராசியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் சற்று அது அதிகரிக்கலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று சந்திப்பதோ அல்லது மருத்துவ செலவுகளோ இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திடமும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது. கன்னிராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் சுக்கிரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்வது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அலைச்சல்கள் இருக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பது இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். அதுவும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். குரு பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் அதிகமாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்திற்கான இந்த செவ்வாய் பகவான் லாபத்தில் அமைந்திருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு லாபத்தை தரும். பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் பிறக்கும். இன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் சிவனின் வழிபாடும் சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யமும் மற்றும் சண்டை சச்சரவுகள் மன குழப்பங்கள் இருப்பவர்களினுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு.
மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது தாயாரின் ஆரோக்கியத்தில் வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிம்மதியும் சந்தோஷமும் இன்றைய நாளில் கிடைக்கும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமை உண்டு. இன்று எக்காரியத்திலேயும் நிதானம் தேவை. கும்பராசி அன்பர்கள், இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சந்திரன் வீட்டில் இருப்பது பொருளாதாரத்தில் நிறைய செலவுகள் இருக்கும். வீட்டில் குடும்பத்தில் உங்களுக்கு இன்றைய நாளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய வழி பிறக்கும். மேலும் இன்றைய நாளில் இந்த விரைய செலவுகளும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இந்த பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். ராசியில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரன், இவர்களின் சஞ்சாரத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று மன நிம்மதி தேவை. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வணங்கி இன்றைய நாளில் உங்களினுடைய காரியங்களை தொடங்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவானும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதனால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும்.